எலெக்ஷன் முடிஞ்ச ரிசல்ட் வந்துகிட்டே இருக்கு, 108 நிக்குது. ஆனா அன்னைக்கு நைட்டு திமுக தலைமையில் இருக்கக்கூடிய திரு உதயநிதி அவர்களும், அந்த பக்கம் அதிமுக கூட இருக்கக்கூடிய திரு இபிஎஸ் ஐயா அவர்களும், அந்த பக்கம் சில தொழிலதிபர்களும் சேர்ந்து இப்ப லேட்டஸ்டா எம்எல்ஏக்கள் வந்து சொன்னாங்க, அந்த 47 பேரு எம்எல்ஏ மீட்டிங்ல பாண்டிச்சேரி நடந்துச்சு. அப்ப புதுச்சேரி நடக்கும் போது அப்ப என்ன சொல்லி சைன் வாங்கினாங்கன்னா 47 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு எப்படி நீங்க முதலமைச்சர் ஆக முடியும்? அந்த மீட்டிங்ல உண்மையை சொல்லல. அதுக்கப்புறம் தான் தெளிய வந்துச்சு. நாங்கள் உறுதியாக கூறுகிறோம், ஏன் அதிமுக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களையும் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய இப்ப முன்னாள் மாவட்ட செயலர்கள், இந்நாள் மாவட்ட செயலர்கள், எம்பிகள் எல்லாரும் வரும்பொழுது ஏன் வரவேற்கிறோம்? அதை மக்கள் மன்றத்துக்கு முன்பு நாங்க பதிவு பண்றோம். ஏன் பதிவு பண்ணோம்? நாங்கள் மக்கள் ஆட்சியை நம்புறோம். ஏன் வரவேற்கிறோம் அதிமுக தொண்டர்கள் அப்படின்னா, புரட்சி தலைவி அம்மா இறந்த பிறகு பொதுச் செயலாளருடைய முடிவுகள் அதிமுக தொண்டர்களுக்கு எதிராக இருந்துச்சு. அதனாலதான் 14-15 தோல்விகள். அந்த தோல்விகள் முடிந்த பிறகு தெளிவாக சொல்றோம், பிஜேபியோட சேர்ந்த மிகப்பெரிய தோல்விகளை அதிமுக தொண்டர்கள் எவ்வளவோ எலெக்ஷன்ல வேலை பண்ணி அவங்க வந்து சரி வேற வழி இல்ல கட்சி போக வேண்டியதாச்சுன்னு. ஆனால் மிகப்பெரிய சூழ்ச்சி ஒண்ணு உருவாக்குனாங்க. அதுதான் அதிமுகவுடைய தொண்டர்களுக்கு அவங்களுடைய ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கையை கேள்விக்குறிவாக்கி அவங்க புரட்சி தலைவர் அம்மா இல்லையேங்கிற ஒரு வருத்தத்தோட இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்திருக்காங்க. அது என்ன சூழ்ச்சி? இந்த சூழ்ச்சி எல்லாருக்கும் தெரியும். தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரோ நானோ சொல்லல. எலெக்ஷன் முடிஞ்ச ரிசல்ட் வந்துகிட்டே இருக்கு, 108 நிக்குது. ஆனா அன்னைக்கு நைட்டு திமுக தலைமையில் இருக்கக்கூடிய திரு உதயநிதி அவர்களும், அந்த பக்கம் அதிமுக கூட இருக்கக்கூடிய திரு இபிஎஸ் ஐயா அவர்களும், அந்த பக்கம் சில தொழிலதிபர்களும் சேர்ந்து ஒரு கூட்டணியை உருவாக்க எல்லா முயற்சிகளும் நடந்துச்சு. இப்ப லேட்டஸ்டா எம்எல்ஏக்கள் வந்து சொன்னாங்க, அந்த 47 பேரு எம்எல்ஏ மீட்டிங்ல பாண்டிச்சேரி நடந்துச்சு. அப்ப புதுச்சேரி நடக்கும் போது அப்ப என்ன சொல்லி சைன் வாங்கினாங்கன்னா, இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் ஆவறதுக்கு நீங்க சைன் போடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய கேள்வி அதிமுக பொதுச் செயலாளர் கூட இபிஎஸ் அவர்களுக்கு, உங்களுடைய எம்எல்ஏ நம்பர் என்ன? உங்களுக்கு 118 பேர் நீங்க ஜெயிச்சிட்டீங்களா? மக்கள் உங்களுடைய தலைமையை 3வது இடத்துக்கு தூக்கி போட்டிருக்காங்க. 47 எம்எல்ஏ உருவாக்கி 47 எம்எல்ஏ வச்சிருக்கவங்க எப்படி முதலமைச்சரா ஆக முடியுங்கிற நம்பிக்கையோடு புதுச்சேரியில எம்எல்ஏ மீட்டிங்ல எப்படி நீங்க எல்லா 47 எம்எல்ஏ கிட்டையும் சைன் வாங்க முடியும்? இதுதான் சிபிஎஸ் சண்முகம் கேள்வி எழுப்பினார். இதுதான் விஜயபாஸ்கர் கேள்வி எழுப்பினார். 47 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு எப்படி நீங்க முதலமைச்சர் ஆக முடியும்? அந்த மீட்டிங்ல உண்மையை சொல்லல. அதுக்கப்புறம் தான் தெளிய வந்துச்சு. திரு உதயநிதி அவர்களுடன் சேர்ந்து திரு உதயநிதி அவர்களை முதலமைச்சராக்கி திரு இபிஎஸ் அவர்கள் துணை முதலமைச்சர். அப்புறம் மாசம் மாசம் ஃபண்ட் கலெக்ஷன் ஊழல் செஞ்சு பிரிச்சுக்கிறது. இதை எதிர்த்தது முதல் முறையில் நம்மளுடைய கம்யூனிஸ்ட் தோழர்கள். அவர்களை நான் கோடான கோடி நன்றியுடன் நான் வந்து எப்பயுமே அவர்களுக்கு நன்றி இருக்கு. இதை எதிர்த்தது விசிக, இதை எதிர்த்தது காங்கிரஸ். அதனாலதான் நீங்கள் தலைவர் மேல் நம்பிக்கை வைத்து காங்கிரஸ் கட்சி ஆதரவு கொடுத்து கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பிசிகேவும் ஐஎம்களும் ஆதரவு கொடுத்தாங்க. திரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய தலைவர் திரு பேபி அவர்கள் வந்து ஓபனா மீட்டிங் கொடுத்தாங்க. நாங்கள் ஏன் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கிறோம்னா, நாங்கள் ஆதரிக்கவில்லை என்றால், அவர் சொன்ன வார்த்தை, நாங்கள் ஆதரிக்கவில்லை என்றால் மதசார்பற்ற கொள்கையில் உறுதியா இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சி சொன்னது, நாங்கள் ஆதரிக்கவில்லை என்றால் திமுகவும் அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து இங்கு ஒரு ஆட்சி உருவாக்குவது. இது பீப்புள் மேண்டேட்டுக்கு எதிரானது. பீப்புள் மேண்டேட் மக்களுடைய தீர்ப்புக்கு எதிரானது. சொன்னது பேபி அவர்கள், சொன்னது காங்கிரஸ் கட்சி. அப்ப என்ன மாதிரி சூழ்ச்சியை திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து உருவாக்கி, அந்த உருவாக்கம் உண்மையான புரட்சி தலைவருடைய புரட்சி தலைவியோடைய தொண்டர்களுக்கு அதிமுக தலைமை மீது மிகப்பெரிய அதிருப்தியை உருவாக்கியது. அப்ப ஏன் அதிமுக கூடிய எம்எல்ஏக்களும் எங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு நாங்கள் பதிவு பண்ணோம். நேத்தே போன் பண்ணி நான் சொன்னேன், எந்த எம்எல்ஏயும்
எதையும் ஆஃபர் கொடுத்து தமிழக வெற்றி கழகம் கூப்பிடல. அப்படி ஒரு தலைமை எங்களுக்கு கிடையாது. இயற்கையாக நேசிச்சு அன்புடன் அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் வராங்கன்னா எங்கள் மீது நம்பிக்கையும் எங்க தலைவர் மீது நம்பிக்கையும் மட்டுமே அவங்க வராங்க. வரக்கூடியவர்களை நாங்கள் அன்போடு ஒரு குடும்பம் மாதிரி நாங்க இருந்திருக்கோம். நாங்க மாற்று கட்சியில் அண்ணன் செங்கோட்டையன் வரும்பொழுது இன்றைக்கு தலைவர் அவர் கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை இருக்கு, தன்னுடைய சொந்த குடும்பம் மாதிரி மரியாதை கொடுத்தாங்க. இதை பார்த்து எல்லாரும் வர்றாங்க. இதுதான் உண்மையான அதிமுக. ஏன்னா எங்க தமிழ் வெட்டிக்கும் ஒரு குடும்பம். இங்க வந்து ஒருத்தரை வந்து பழி வாங்குறது, ஒருத்தரை இழுக்கிறது அது கிடையாது. அதை பார்க்கும் பொழுது இந்த ஒரு எண்ணம் தான் அதிமுக இருந்து ஒரு கட்சியிலிருந்து எம்எல்ஏ இருந்தாலும் நாங்க ரிசைன் பண்ணிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து நேர்மையாக தேர்தல் எதிர்கொண்டு வாழ்நாள் முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கணுங்கிற உறுதிமொழியோட வராங்க. அப்படி வரவேற்கும் பொழுது அப்படி வரும்பொழுது அன்புடன் வரவேற்கக்கூடிய இடத்தில் தமிழக வெற்றி கழகம் தலைவரும் நாங்களும் இருக்கிறோம். ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எதற்காக கட்சியை உருவாக்கினாரோ அவருடைய குறிக்கோளில் வழியில் நடக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம். அப்ப புரட்சி தலைவர் உயிரோடு இருக்க வரைக்கும் திமுகவுடைய குடும்பம் என்னெல்லாம் சூழ்ச்சி தெரிஞ்சிச்சுன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்களுடைய இறப்புக்கான காரணமும் யாருங்கிறது தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அதிமுகவுடைய பொதுச்செயலர் திருப்பி இபிஎஸ் அவர்கள் இந்த ஸ்டாண்ட திமுகவுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய ஸ்டாண்ட எடுத்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த அதிமுகவுடைய எல்லா தொண்டர்களும் 90% தொண்டர்கள் அதிமுக திமுக தூக்கி எறியறதுக்கு தமிழக வெற்றி கழகத்தோட சேரத்துக்கு முற்பட்டுட்டாங்க. அதோடைய முதல் மீட்டிங் தான் அண்ணன் பொதுச்செயலாளர் அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கு தொழிற்சங்கமா இருந்தாலும் சரி, முன்னாள் மாவட்டம், முன்னாள் எம்எல்ஏ, பின்னால் எம்எல்ஏ எல்லோரும் சேர்ந்து தமிழக வெற்றி கழகம் தான் இனி எதிர்காலம், தமிழக வெற்றி கழகம் தான் மக்களுக்கு உண்மையான ஆட்சியை உருவாக்க முடியும். அதோடு ஒரே ஒரு தலைமை தான் தமிழ்நாட்டில் இருக்கு, வேற எந்த தலைமையும் நேர்மையாக இல்லைன்னு எங்களுடைய தலைவர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்களை நம்பி நீங்கள் கட்சியில் வந்திருக்கீங்க. இதுதான் உண்மை.